பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 12 வருட வனவாசம் முடிவடைந்திருந்தது. இப்போ அந்த ஒரு வருட அஞ்ஞானவாசம் விராட்ட நகரத்தில் செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. யார் யார் என்ன வேஷத்தில் செல்லலாம் என்பது தீர்மானித்து உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைய பெரிய ஒரு வஸ்திரத்தில் கட்டி அந்த பசுவனுடைய சருமத்தையும் மனித மூளை மற்ற அந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சுற்றி கட்டி அதை அந்த ஷமி விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனை அந்த மரத்தின் மேலே தொங்கவிட்டு யாரும் அறியாதபடி மிக உயரத்தில். அப்போ இதை காப்பதற்காக துர்காதேவியை நினைத்து தர்மராஜன் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருப்ப அந்த விருத்தாந்தத்தை பார்த்து வருகிறது. துர்க்கையினுடைய ஸ்தோத்திரம் அப்படின்னா புகழ் பாடுவது அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே துர்காதேவி பல அவதாரங்கள் பல பெயர்களில் எடுத்திருக்கிறாள், நாம் நேற்றே பார்த்தோம். ஆனால் அருகாமையில் அவளுடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுடைய தங்கையாக பிறந்திருக்கிறாள். அப்போ அவளை நினைத்து அற்புதமான ஸ்தோத்திரம் தர்மராஜன் செய்து கொண்டு இருக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் நாராயணின் பிரீத்தி பாத்திரள், அதாவது அன்புக்கு உரியவள். அதனால தான் அவளையே நாராயணி அப்படிங்கிற பெயரிலும் நாம் அழைக்கிறோம். அஷ்டமி அன்று கிருஷ்ணன் பிறந்தான், ஒரே ஒரு நாள் தள்ளி நவமி அன்று அவதரித்தவள் இவள். நந்தகோபனின் குலத்தை உத்தாரம் செய்வதற்காக அந்த குலத்தில் உதித்தவள் இவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலத்தை என்ன சொல்லுது, உத்தாரம் செய்வதால் அவளுக்கு சுனந்தா என்கின்ற பெயரும் உண்டு. மங்கள பிரதாயகள் அப்படின்னா அனைவருக்கும் மாங்கல்ய பலத்தை தருபவள். அதனால தான் கல்யாண வீட்டில் கூட பாருங்க, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான மந்திரம் சொல்லி அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையை துவக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கூட இவளை மனதில் நினைத்துத்தான் மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. சரி, குலவர்தினி அப்படின்னு சொல்வாங்க. அந்த குலத்தை காப்பவளாக இருப்பதால் அவளுக்கு குலவர்தினி என்கின்ற பெயரும் உண்டு. கம்சன் அவன் பாட்டுக்கு இருந்தால் அந்த குழந்தை பெற பெற ஒவ்வொரு குழந்தையாக கொன்று கொண்டு இருந்தான். ஆனால் 8வது குழந்தையாக பிறந்திருக்கிறது. ஆனால் பெண் குழந்தை, இதையாவது விட்டுவிடு அப்படின்னு தேவகி கெஞ்சு அந்த குழந்தையை எடுத்து ஓங்கி கொள்வதற்காக தூக்கி அடிக்கும் பொழுது பறந்தாள். உன்னை கொள்வதற்காக பிறந்திருக்கிறவன் எங்கேயோ பிறந்தே விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கம்சனுடைய தலையில் மிகப்பெரிய குழப்பம். இவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தும் என்னை கொல்லும் குழந்தை பிறந்து விட்டதா? அதற்கு அப்புறம் துர்க்கை சொன்ன வார்த்தையால் கம்சனால் தூங்க முடியவில்லை. அந்த இப்போ பக்கமா பிறந்த எந்த குழந்தையா இருந்தாலும் அங்கே போய் எல்லா குழந்தைகளையும் கொன்று விட்டு வா என்று அனுப்பினான். அவன் நிம்மதி இழந்த தருணம் துர்க்கையினுடைய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. உடனே அது மட்டுமல்ல, அந்த குழந்தையை ஓடி அடுக்கும்போது அந்த விஷ்ணு மாயை அவள் 8 புஜத்தினால் காட்சி கொடுத்தாள். கம்சனுக்கு கூட அந்த தரிசன பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லும்போது துர்க்கையை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பாருங்க. பகவான் தேவதைகளுடைய தரிசனம் கிடைத்தாலும் அதை முறையாக அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து வரத்தை என்ன சொல்லுது பெற்றுக்கொள்வதற்கு கூட ஒரு ஞானம் வேண்டும்.
அவள் சொன்ன வார்த்தையினால் மதிமயங்கினானே தவிர துர்க்கையை நினைத்து பிரார்த்தனை செய்து ஏதாவது ஒரு வரத்தை கேட்க வேண்டும் இந்த மாதிரி எந்த விதமான அறிவும் ஏற்படவில்லை. பகவானே நம் முன்னால பிரத்யக்ஷமா தோன்றினாலும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக தோன்றும் என்று சொல்கிறார்கள். இப்போ மகாலட்சுமி, பிரம்மா, வாயு இவர்களுக்கு பகவானுடைய தரிசனம் ஆனது பூரணமாக தெரியும். ஆனால் இதர தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் என்ன நினைத்து பகவானை பிரார்த்தனை செய்தாலும் பகவானுடைய தரிசனம் எப்படி அப்படின்னா, இப்போ அந்த சூரியனுடைய பிரகாசம் எப்படி கண்ணை மறைக்கிறதோ அதே போல தரிசனம் தான் தேவதைகளுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பகவானை நினைத்து வீடு வாசல் துறந்து காட்டினிலே தபம் செய்து கொண்டிருக்கிறார்களே ரிஷிமுனிகள், அவர்களுக்கு தரிசனம் எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு மின்னல் கீற்று போல ஒரே ஒரு நொடி பொழுது அப்படி வந்து மறைந்து விடுவான். நீங்க கூட கேட்கலாம், இந்த ஒரு நொடிக்காகவா இவ்வளவு வருடங்கள் காட்டினிலே அனைத்தையும் துறந்து தபம் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த ஒரு நொடி பொழுது தருகின்ற ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் அதற்கு அளவே இல்லை. இன்னும் பல கோடி வருடங்கள் கழித்து அந்த ஒரு நொடி வருவதாகினும் அதற்காக நான் காத்து கொண்டிருக்க தயார் என்று மனது சொல்லும் அளவிற்கு அந்த ஆனந்தத்தை அந்த ஒரு நொடி பொழுதில் தந்து விடுகிறான் இறைவன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த மின்னல் கீற்று போல அந்த ஒரு நொடி பொழுதில் கிடைக்கின்ற அந்த தரிசன பாக்கியமே இவ்வளவு ஆனந்தமானால், பகவான் அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த முக்திஸ்தானம், அந்த முக்திஸ்தானத்தில் இருக்கின்றவர்களுடைய பெறுகின்ற பேரு எவ்வளவு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுதான் நிலையான ஆனந்தம், என்றுமே துக்கம் இல்லாத ஆனந்தம். ஆனால் நாம் எதையெல்லாம் ஆனந்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது நிலையானது அல்ல. கணவனே கண் கண்ட தெய்வம், பிள்ளைக்காக வாழ்கிறேன், இந்த வீட்டிற்காக வாழ்கிறேன், எனக்காக வாழ்கிறேன், ஏதாச்சும் நம்மளோடு நிலையாக இருக்க போகிறதா கொஞ்சம் சொல்ல பாருங்க. இருக்கிற வரையிலும் கணவன் குழந்தைகள் ஒரு கட்டமைப்பு, அதில் வாழ்கிறோம். ஆனால் அந்த ஆத்மாவானது உள் இருந்து நம்மை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வேலை, அந்த தேகம் ஆனது ஜீரணமானால், ஜீரணம்னா பழையது ஆகும் பொழுது தானாக அந்த ஆத்மா இன்னொரு புது சட்டையை தேடிக்கொள்கிறது. இந்த ஹிந்து மதத்தில் மட்டும்தான் மரணம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 2 மதங்கள் மரணம் வரை மட்டுமே வாழ்க்கை என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி. நம்ம இந்த ஆத்மாவானது ஒரு சட்டை கிழிந்து விட்டால், பழையது ஆகிவிட்டால் புது சட்டை மாற்றிக்கொள்வது போல அந்த ஆத்மாவானது இந்த தேகத்தை விடுத்து அந்த தேகத்தை பற்றி கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏன் இவ்வளவு கூப்பாடு போட்டிக் கொண்டிருக்கிறாய்? இன்னும் ஒன்று சொல்லப்போனா, ஒரு ஜீவன் இந்த தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு செல்வதை ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். இடதுபுறம் கொடுத்து கொண்டிருக்கிறாள். கை மாற்றுவதற்காக வலதுபுறம் வரும் பொழுது அந்த சின்ன நொடி பொழுது நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் தான் நடப்பது மரணம். அதுக்குள்ள இந்த குழந்தை கத்தி கொண்டு இருப்பது போல இந்த மனிதர்கள் ஓயாது இவ்வளவு ஏன் அரட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில கேட்கிறார். அதாவது இதையே யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை நிலையானது அல்ல. குறைந்த நாட்களே நமக்கு இருக்கிறது. சாதனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன சொல்லுது, அவனுக்காகவே கழிப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் இந்த உலக மாயை என்கின்ற விஷயத்தில் மூழ்கி நாம் அவனை மறந்து விடுகிறோம். கூடுமான வரை அந்த சிந்தனையை இன்னும் கொஞ்சம் அதிகம் ஏற்படுத்தி கொள்ள முயன்றால் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும். நிலையானவற்றை அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒருவனை தவிர இந்த உலகத்தில் நிலையானவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களான்னா நிச்சயமாக இல்லை. அப்போ அவனை பற்றி நினைவு, அவனுடைய மகிமையை கேட்பது, அவனை ஸ்தோத்திரம் செய்வது, அவனை பாடுவது,
இது மட்டுமே நம்மளுடைய தலையாய கடமை. வீட்டில் பலவிதமான பொறுப்புகள் இருக்கு, அதையெல்லாம் செய்யணும். அதைய விடுத்து அப்படின்னு எங்கேயுமே சொன்னதில்லை. அந்த கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு மிகுத்தம் இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலும் அவனை பற்றிய நினைவில் ஆழ்ந்து இருந்தால் நிச்சயமாக அந்த ஞானமானது உங்களை யார் மூலமாகவாவது தேடி தந்து விடுவான் இறைவன். குருவை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம் பக்தர்களே. நீங்கள் நிஜமான பக்தியோடு அவனை பிரார்த்தித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் நிஜமான ஒரு குரு உங்களை தேடி வந்து அந்த ஞானத்தை கொடுப்பார். இது நிதர்சனமான உண்மை. பகவத்கீதையும் இதைத்தான் கூறுகிறது. சரி, இந்த துர்க்கையானவள் அதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார் தர்மராஜன். அசுரர்களுக்கு அவள் பயங்கரி, பயத்தை ஏற்படுத்தவள். எப்பேற்பட்ட அந்த பலசாலியான அசுரனையும் அந்த நிலத்தில் வைத்து தேய்த்து அவனை சம்ஹாரம் செய்யக்கூடிய சக்தி படைத்தவள் யார்? துர்கா. அப்போ இதுல ஒரு எத்தனை பாருங்க, கம்சன் எப்படியாவது இவளை என்ன சொல்றது கொன்றுவிட வேண்டும். ஆனால் கைக்கு சிக்கினாளா அப்படின்னா கம்சன் எவ்வளவோ பலசாலியாக இருந்த போதும் யார் கைக்கும் சிக்காதவள். அதனால தான், அதாவது துஷ்டர்கள் என்று சொல்வார்கள். அந்த துஷ்டர்களுக்கு என்னைக்குமே கிடைக்க மாட்டா. என்ன விதமான பிரார்த்தனைகளும் அவளிடம் செல்லுபடியாகாது. வேஷத்தை வேணா நாம என்ன பண்ணலாம், மனிதர்களை வேணால் நம்ம மயக்கி மாற்றி ஒரு நாள் அந்த வேஷம் போட்டு நம்ப வைத்து விடலாம். ஆனால் இறைவனிடத்தையோ இல்லையா தேவதைகளிடத்தையோ நிச்சயமாக நாம் வேஷம் போட்டு காரியத்தை சாதித்து விட முடியாது. ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம், அதாவது இவள் மூலமாக நடத்தி விடலாம் அப்படின்னு நம்மளுடைய நடத்தை சரியில்லாது சத்தியத்தையும் தர்மத்தையும் விடித்தவர்கள் என்ன முயன்றாலும் இவளிடம் இருந்து எந்த விதமான வரமும் வாங்க முடியாது. ஏன்னா பகவான் கிருஷ்ணனின் தங்கை அவள். ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பகவானுடைய பத்னி. ஆனால் துர்கா என்பவள் கிருஷ்ணனுடைய தங்கை. அதாவது எப்படின்னா பகவான் கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்தவள். இதில் அவளுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா பலவிதமான வண்ணங்களிலான மாலைகளை அணிந்திருக்கிறாள். சரி, ஆபரணங்கள் பலவிதமாக தன்னை அலங்கரித்து கொண்டு இருக்கிறாள். சரி, அது போக அந்த வஸ்திரம், அவள் உடுத்து இருக்கக்கூடிய அந்த புடவை, அது தேவலோக வஸ்திரத்தை அணிந்திருக்கிறாள். ஆபரணம், அது போக நானாவித ஆயுதங்கள் அதை தன் கையில் பிடித்திருக்கிறாள். இன்னும் சொல்ல போனா துர்கா தேவியை முதலில் அந்த தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க வெளியில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட உங்களுடைய மனதானது பக்தியில் மூழ்கி இருக்க வேண்டும். அந்த பக்தியோடு நீங்கள் துர்க்கையை நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை செய்தீர்களேயானால் நிச்சயம் அவள் உங்களுக்கு அனுகிரகம் செய்தே தீருவாள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது போக முதலில் தர்மராஜன் நமஸ்காரம் செய்தார். கண்களை மூடி தர்மராஜன் என்ன சொல்லுது, சாஷ்டாங்க நமஸ்காரம் துர்க்கையை செய்தான். அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் பக்தர்கள் வேண்டுவதிலே சிரேஷ்டமானதை கொடுப்பவளே, உத்தமமானதை கொடுப்பவளே, உயர்ந்ததை கொடுப்பவளே, 3 வித ரூபங்களை கொண்டவள் நீ. சாத்வீக ரூபம், ராஜச ரூபம், தாமச ரூபம் என்று 3 விதமான ரூபங்களை கொண்டவள். ஆனால் இவள் இப்ப தர்மராஜன் வேண்டுபவள் சாத்வீக ரூபத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையை வேண்டிக் கொண்டு இருக்கிறார். இதுல இவ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலமேக சியாமும் எப்படின்னு கர்ணனை வர்ணிக்கிறோமோ அதே போல கருப்பு வர்ணத்தவளாக இருக்கிறாள். அது மட்டுமல்ல பாருங்க, அதனால தான் அவளை காளி அப்படிங்கிறோம்.
பலர் பத்ரகாளி, பத்ர அப்படின்னா மங்களம் அப்படின்னு, மங்களத்தை கொடுக்கக்கூடிய காளி என்பவளால் அதனால் அவளுடைய பெயர் பத்ரகாளி அப்படின்னு கூட சொல்றோம். தினசரி விஷ்ணுவருடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய அந்த சால கிராமம் கருப்பு தானே, கருப்பாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை தொடுவது நமக்கு பாக்கியம் என்று தான் நாம் நினைக்கிறோம். பாருங்க, அவளை துதைக்கும் பொழுது எப்படி அப்படின்னா பிரம்மச்சாரிணி அப்படின்னு தான். அவள் குமாரி, கன்யா பொன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது 12 வயதுக்கு உட்பட்டவளாக அவள் அந்த துர்கா ஆனவள் இருக்கிறார். அதனால தான் கன்யா பொண்ணுங்களுடைய பூஜை என்று சொல்வார்கள். 12 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவள் உங்களுடைய உடம்பில் சன்னிதானம் கொண்டிருப்பவாள். அந்த கன்யா பூஜை செய்யும் பொழுது அவளுக்கு மிக 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 பிடித்து அனுகிரகம் செய்வாள் துர்கை அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு தர்மராஜன் இன்னும் என்ன சொல்லுது, ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் மேலே என்னென்ன ஸ்தோத்திரம் செய்தார்கள் என்பதனையும் நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.